வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வெளியில் ஹோட்டல்லையும் கிடைக்கும். இதை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் இது எப்படி பண்ணலாறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ்ஸாக செஸ்ட் பீஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 300 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியாக பண்ணுறோம்னா ஒரு 250 கிராம் 200 கிராம் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு மைதா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை அப்படியே நம்ம வந்து வறுக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலா அந்த மாவெல்லாம் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு பால் கொஞ்சமாக அந்த முங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் வந்து அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம். அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா அந்த மாவோடு நல்லா வந்து ஒட்டியிருக்கும். இந்த டைமில் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலோட்டமாக இருக்க மாதிரி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எல்லா பீஸையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு வாட்டி அடிப்பக்கமாக வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறினதுக்கு அப்புறமேலே இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பட்டர் வந்து ஒரு 25 கிராம் அளவு பட்டர் ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் சிக்கனுக்கு இந்த அளவு சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வந்து உருகட்டும். உருகினதுக்கப்புறமேல பூண்டு வந்து ஒரு பூண்டு பெரிய பூண்டு வந்து நல்லா சின்னதாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர்லேயே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு பக்குவம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் வந்து அடுத்தடுத்த பொருளை வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் சேர்க்கப்படுற பொருள் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஆடை இல்லாத பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த நார்மலாக வந்து பச்சை பால் சேர்த்துடாதீங்க. இந்த வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொங்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பும் நம்ம பாலும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு க்ரீமியான ஒரு ஃப்ளேவருக்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு நெக்ஸ்ட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது கிளறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல நம்ம சிக்கன் வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ட்ரை ஆகும். நம்ம கிளற இந்த மாதிரி ட்ரை ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மெத்தி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கும் அந்த சிக்கனு. இந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிட வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மாவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.